ஹலோ வியூவர்ஸ், ரீசெண்டாக கேரளாவில் இருக்க பரம்பிக்குளம்க்கு ட்ரிப் போயிருந்தேன். அதை வீடியோவாக போட்டால் புதுசாக பரம்பிக்குளம் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்க்காதவங்க சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பரம்பிக்குளம் போகிறதுக்கு முன்னாடி பரம்பிக்குளம்.org வெப்சைட்டில் போய் அக்காமடேஷன் புக் பண்ணோம். அதில் அக்காமடேஷனுங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பொள்ளாச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குங்க. இப்போ பரம்பிக்குளம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். பரம்பிக்குளம் போகிறதுக்கு சேத்துமடை செக் போஸ்ட் வழியாக தாங்க போய் ஆகணும். சேத்துமடை செக் போஸ்ட்டை தாண்டி 2 வீலர் அலோட் கிடையாது. நீங்கள் ஈதர் லைட் வெஹிக்கிளோ இல்லை ஹெவி வெஹிக்கிள்லையோ போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சேத்துமடை செக் போஸ்ட்டில் என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகலாம். சேத்துமடை செக் போஸ்ட்டை தாண்டினா நம்ம டாப் ஸ்லிப் செக் போஸ்ட்டையும் பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டையும் தாண்டி தான் பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போகணுங்க. டாப் ஸ்லிப் செக் போஸ்ட்டில் நம்ம சேத்துமடை செக் போஸ்ட்டில் வாங்கின பில்லை காமிச்சிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலாம். டாப் ஸ்லிப் செக் போஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம பரம்பிக்குளம் செக் போஸ்ட் ரீச் ஆகும். பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டில் நாம் பரம்பிக்குளம்.org வெப்சைட்டில் புக் பண்ணதை காமிச்சிட்டு உள்ளே என்ட்ரி ஆகலாம். பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு வருவோம். அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் நம்ம பரம்பிக்குளம்.orgயில் புக் பண்ண அக்காமடேஷன் டீட்டெயிலை காமிச்சா அவங்க ஒரு கைடை நம்ம கூட அனுப்புவாங்க. டென்டட் நிஷ் தவிர மற்ற அக்காமடேஷனுக்கு ஒரு கைட் கூட வருவாங்க. டென்டட் நிஷ்ஷுக்கு கைட் கூட வர மாட்டாங்க. ஏன்னா டென்டட் நிஷ் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்க ஏரியாலேயே இருக்குது. மற்ற அக்காமடேஷனுக்கு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். நான் என் ட்ரிப்பை 2 நாள் பிளான் பண்ணியிருந்தேன். மொதல் நாள் துணக்கடவில் இருக்க ட்ரீ டாப் ஹட்லேயும் 2வது நாள் இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருக்க டென்டட் நிஷ்லேயும் பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரீ டாப் ஹட் துணக்கடவு ஏரியை ஒட்டி இருக்குது. 3 பேர் தங்குற அளவுக்கு வசதியோட இந்த ட்ரீ டாப் ஹட் இருக்குது. ட்ரீ டாப் ஹட், டென்டட் நிஷ், அப்புறம் ஹனிகோம் ஸ்டே, இது 3லேயும் உங்களுக்கு லன்ச், டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க இப்போ ட்ரீ டாப் ஹட் உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரீ டாப் ஹட்ல இருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த ட்ரீ டாப் ஹட்டில் 3 பேர் தங்குற அளவுக்கு பெட் வசதி இருக்குது. ஃபேன், யூபிஎஸ், அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. காலையில் ஒரு 11 o'clock நாங்கள் ரூமை செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பரம்பிக்குளம் சுற்றி பார்க்கலான்னு கிளம்புனோம். ட்ரீ டாப் ஹட்டில் இருந்து துணக்கடவு டேமுக்கு போனோம். அந்த வியூ ரொம்பவும் அழகாகவே இருந்தது. அங்கேருந்து டுவர்ட்ஸ் பரம்பிக்குளம் ரிசர்வாயர் நோக்கி போனோம். போகிற வழியில் நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சுது. பரம்பிக்குளம் ரிசர்வாயர் போகிற வழியில் கன்னிமாரான்னு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டீ ட்ரீ பார்த்தோம்.
இந்த ட்ரீ வந்து 40 மீட்டர் உயரமும் 7 மீட்டர் அகலமும் கொண்டது. கன்னிமரா டீக் ட்ரீயை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக பரம்பிக்குளம் ரிசர்வாயர் வந்து சேர்ந்தோம். அங்கே லோக்கல்ஸ் நிறைய தங்கியிருப்பாங்க. அங்கேருந்து பக்கத்தில் ரிசர்வாயர் டேமை பார்க்க போனோம். டேமை பார்த்துட்டு அடுத்து ரிசர்வாயரில் பேம்பு ராஃப்டிங் பண்ணலான்னு போனோம். பேம்பு ராஃப்டிங் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போனோம். அந்த ராஃப்டிங் போனப்போ சில யானை கூட்டங்களையும் பார்க்க முடிஞ்சுது. பேம்பு ராஃப்டிங்கை முடிச்சுட்டு நேராக ட்ரீ டாப் ஹட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் ட்ரீ டாப் ஹட்டுக்கு வெளியே இருந்த வியூ மிகவும் அழகாக இருந்தது. பிஸியான சிட்டி வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு பிரேக் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம். ஏன்னா பரம்பிக்குளம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிகவும் அமைதியான இடங்கள் எல்லாம். ரெண்டாவது நாள் எங்கள் கைடை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் ஒரு 3 kilometer ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனார். அங்கே சிறுத்தையோட கால் தடங்கள்லாம் காமிச்சார். பரம்பிக்குளம் போகிறப்ப முடிஞ்சளவு மான்சூன் டைம்லேயும் மழை பெய்கிற டைம்லேயும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் வைல்ட் அனிமல் சைட்டிங் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். சம்மரில் ஃபெப்ரில் இருந்து மே வரைக்கும் நல்லா வைல்ட் அனிமல் சைட்டிங் கிடைக்கும், ஒருவேளை மழை பெய்யலைன்னா. நாங்கள் மே மந்த் தான் போயிருந்தோம். இருந்தாலும் அந்த டைம் கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சிருந்ததுனால ஒரே க்ரீனிஷாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வைல்ட் அனிமல் சைட்டிங்களால் ஓரளவு பார்க்க முடிஞ்சது. த்ரீ கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு நாங்கள் ட்ரீ டாப் ஹட்டுக்கு திரும்பி போனோம். அங்கே போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷனுக்கு திரும்பி வந்தோம். எங்களோட 2வது நாள் ஸ்டேயை டென்டட் நிஷ்ஷில் புக் பண்ணியிருந்தோம். பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் நாங்கள் கீஸ் வாங்கிக்கிட்டு நேராக டென்டட் நிஷ்ஷுக்கு போனோம். காரை பார்க் பண்ணிவிட்டு டென்டட் நிஷ் நோக்கி போனோம். அங்கே கிட்டத்தட்ட 9 டென்ட் இருக்குது. இந்த ஸ்டேலையும் உங்களுக்கு லஞ்ச், டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஒரு சஃபாரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் தங்கியிருந்த டென்டட் நிஷ்க்கு பேர் சாண்டல். அதோட வெளியே வியூ மிகவும் அழகாக இருந்தது. வாங்க ரூம் உள்ள போய் பார்க்கலாம். டென்ட் மிகவும் டீசெண்டாகவே இருந்தது. அங்கே 3 பேர் தங்குற அளவுக்கு பெட் வசதி இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமும் நல்லா டீசெண்டாகவே இருந்தது. ஈவினிங் 3 மணிக்கு சஃபாரி போயிட்டு ஒரு 7:30 8 மணிக்கு நாங்கள் டென்ட்டுக்கு திரும்ப வந்தோம். அதோட எங்களோட 2வது நாள் ஸ்டேவும் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் ஒரு 11 o'clock நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு பரம்பிக்குளம்லேருந்து கிளம்புனோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.